மற்றுமொரு தேர்தல் முடிவு வெளியாகி இருக்கின்றது. குருநாகல போலிங் டிவிஷனுக்கான தேர்தல் முடிவு சரியாக 12 மணி 1 நிமிடத்தில் வெளியாகி இருக்கின்றது. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 97,155. இதில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 76,927. 79.18 வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் செல்லுபடியான வாக்குகள் 75,649 வாக்குகள். 98.34 வீதமான வாக்குகள் செல்லுபடியான வாக்காக கணிக்கப்பட்டிருந்தது. செல்லுபடியற்ற வாக்காக 1,278 வாக்குகள் கணிக்கப்பட்டிருந்தது. இது 1.66 வீதமான வாக்குகளாக கணிக்கப்பட்டிருந்தது. குருநாகல போலிங் டிவிஷன் அனுரகுமார திசாநாயக்க 39,512 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இது 52.23 வீதமாக கணிக்கப்படுகின்றது. சஜித் பிரேமதாச 22,988 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இது 30.39 வீதமாக கணிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க 9,520 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இது 12.58 வீதமாக கணிக்கப்படுகின்றது. நாமல் ராஜபக்ச 1,817 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இது 2.4 வீதமாக கணிக்கப்படுகின்றது. இறுதியாக வெளியாகிய குருநாகல போலிங் டிவிஷன் முடிவுகள் சரியாக 12 மணி 1 நிமிடத்தில் வெளியாகியிருந்தது. இந்த முடிவுகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இலங்கை பூராகவும் அனுரகுமார திசாநாயக்க 24,59,993 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இது 39.44 வீதமாக கணிக்கப்படுகின்றது. அந்த வகையில் தற்போது வரை வெளியாகிய முடிவுகளின் அடிப்படையில் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வகிக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சஜித் பிரேமதாச அவர்கள் 21,24,298 வீதமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இது 34.06 வீதமாக கணிக்கப்படுகின்றது. அந்த வகையில் சஜித் பிரேமதாச அவர்கள் 2ஆம் இடத்திலும், அதனைத் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 10,94,426 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இது 17.55 வீதமாக கணிக்கப்படுகின்றது. இதுவே இறுதியாக வெளியாகிய தேர்தல் முடிவுகள்.